வணக்கம் நண்பர்களே, சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். நமது சிறப்பு விருந்தினர் ப. சிதம்பரம் அவர்கள் தமிழகத்தில் அனைவரும் அறிந்தவர். அவருக்கு அறிமுகமே தேவையில்லை. முன்னாள் நிதியமைச்சர், உள்துறை அமைச்சர், மக்களவை, மாநிலங்களவை, நீதிமன்றங்கள் என அவருடைய அனுபவ பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அவரிடம் தேர்தல் பத்திரங்களை உச்சநீதிமன்றம் சட்டத்துக்கு புறம்பானது என ரத்து செய்திருப்பது குறித்து பேசலாம். வணக்கம். உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பு அளிச்சிருக்கு. தேர்தல் பத்திரங்கள் திட்டமே ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதுவரை யாரெல்லாம் தேர்தல் பத்திரங்கள் மூலமா நிதி கொடுத்திருக்காங்க பல்வேறு கட்சிகளுக்குன்னு அந்த தகவலெல்லாம் வெளியிட சொல்லி உச்சநீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சொல்லியிருக்கு. இந்த தீர்ப்பை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த தீர்ப்பு ஜனநாயகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி. அதாவது டிரான்ஸ்பேரன்சின்னு ஆங்கிலத்தில் சொல்றோம். வெளிப்படையாக சில செய்திகள் மக்களுக்கு தெரியணும். இதுல ஒளிவு மறைவு இருக்கக்கூடாது, மூடு மந்திரங்கள் இருக்கக்கூடாது. அதுல முக்கியமான விஷயம் என்னவென்றால், யார் யாருக்கு தேர்தல் செலவுக்கு பணம் தருகிறார்கள்னு மக்களுக்கு தெரியணும். நீங்க உங்க தொகுதியில் ஒரு கட்சி வேட்பாளர் நிற்கிறாரு, 5000 ரூபாய் கொடுக்குறீங்கன்னா அது பெரிய விஷயம் அல்ல. ஆனா இன்னைக்கு தேர்தல் என்பது பல கோடிகள் புழங்குகின்றன. பிரதம மந்திரியுடைய ஒரு பேரணிக்கு பல கோடிகள் செலவழிக்கப்படுகிறதாக எல்லாரும் சொல்றாங்க. அதுல பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் பணம் கொடுக்கறாங்க. அவங்க கொடுக்கறத ஒளிவு மறைவில்லாமல் கொடுத்தா அது ஒரு விஷயம். ஆனால் ரகசியமாக கொடுத்தா அது ஜனநாயகத்துக்கு முரணானது. சோ அதனாலதான் உச்சநீதிமன்றம் இது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லி ரத்து பண்ணிருக்காங்கன்னு நம்ம அதான் முக்கியமான காரணம். முக்கியமான காரணம் இது எதேச்சாதகரமான ஒரு திட்டம். இதுல ஒளிவு மறைவு நிறைய இருக்கு. யார் கொடுத்தாங்கிறது மக்களுக்கு தெரியாது, யாருக்கு கொடுத்தாங்கிறது மக்களுக்கு தெரியாது, எவ்வளவு கொடுத்தாங்கிறது மக்களுக்கு தெரியாது. எல்லாவற்றையும் முக்கியமாக எந்த காலத்தில் கொடுத்தாங்கிறது மக்களுக்கு தெரியாது. எந்த காலம்ங்கிறத நான் அழுத்தமா சொல்றேன்னா, ஒரு பலனை எதிர்பார்த்து கொடுக்கலாம், ஒரு பலன் பெற்ற பிறகு கொடுக்கலாம். அந்த காலம் முக்கியம். ஆக இதெல்லாம் தெரியாம ஒரு ஜனநாயகத்தில் செயல்பட முடியாது. இதுக்கெல்லாம் முரணாக இந்த திட்டம் வந்திருக்கிறது என்றுதான் உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினுடைய சுருக்கம். இல்ல, தேர்தல்களில் பணபலம் ரொம்ப புகுந்து விளையாடுறது ஜனநாயகத்துக்கே ஆபத்து அப்படின்ற கருத்து ரொம்ப நாளா சொல்லப்பட்டு வருது. இந்த திட்டம் வரத்துக்கு முன்னாடி கருப்பு பணத்தை அரசியல் கட்சிகளுக்கு பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கொடுத்து கொண்டிருந்தன, கருப்பு பணம் பயன்படுத்தப்படுது என்ற குற்றச்சாட்டு இருந்தது. ஆனா இந்த திட்டத்துல வங்கிகள் மூலமா கொடுக்கப்படுகிறது, வங்கிகள் மூலமா வாங்கப்படுகிறதுன்ற ஒரு உண்மைத்தன்மை, அதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆதாரம் இருந்ததுல. அதனால தான் இப்ப எல்லா விவரங்களும் வெளியே வரப்போகுது. யாருக்கு தெரியுது? 2 பேருக்கு தான் தெரியும். ஒன்னு பாரத ஸ்டேட் வங்கி, அதுல ஒரு சில அதிகாரிகளுக்கு தெரியலாம். ஏன்னா ரகசியம் காக்குறாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அரசுக்கு சொந்தமான பாரத ஸ்டேட் வங்கி தான் இந்த பணத்தை வாங்குது. ஒரே வங்கி தான், அதுவும் சில குறிப்பிட்ட கிளைகள்ல தான் இந்த பணத்தை வாங்கி பத்திரம் தந்து அந்த பத்திரத்தை அரசியல் கட்சிக்கு தர்றாங்க. அந்த அரசியல் கட்சி அந்த பத்திரத்தை என்கேஷ் பண்ணுது, அதை மாத்துது, பணத்தை எடுத்துக்குது. ஆக பாரத ஸ்டேட் வங்கிக்கு தெரியுது, அரசியல் கட்சிக்கு தெரியுது, ஆளும் அரசியல் கட்சிக்கு தெரியுது. அப்படின்னா 2 பேரு தானே, பாரத ஸ்டேட் வங்கியின் தலைவர், அரசனுடைய தலைவர், 2 பேருக்கு தானே தெரியுது. மற்றவங்களுக்கெல்லாம் 140 கோடி பேருக்கு தெரிய வேண்டாமா? ரெண்டாவது, இப்ப ஒரு அரசனுடைய தலைவருக்கு தெரியுதுன்னா, நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுத்தீங்கன்னாலும் அவருக்கு தெரியுது,
நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு கொடுத்திருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியுது, நீங்க திரிணாமுல் காங்கிரஸுக்கு கொடுத்திருந்தாலும் அவருக்கு தெரியுது. அவருக்கு தெரிந்த செய்தி எனக்கு தெரிய வேண்டாமா? நான் எதிர்கட்சி இல்லையா? ஏன் அவருக்கு அந்த செய்தி தெரியலாம், எனக்கு ஏன் தெரியப்படாது? ஆக இதெல்லாம் எந்த விபரீதங்களுக்கு போய் நிற்கும்னா, பழி வாங்குதல், பாரபட்சமாக நடத்துதல். நீ பாரதிய ஜனதாக்கு கொடுத்தியாப்பா, காஃபி சாப்பிடு. நீ காங்கிரஸ் கட்சி கொடுத்தியா, தொலைச்சிடுற. சொல்றாங்கன்னு சொல்லல, சொல்லக்கூடுமில்ல. ஆக எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு திட்டத்தை கொண்டாந்தா அது வேற விஷயம். ஆனா எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி ஒரு திட்டம் இல்லை. இன்னும் சொல்ல போனா இந்த திட்டமே முழுக்க முழுக்க பெரிய கனமான திரைச்சீலைக்கு பிறகு பின்னாலே நடக்கிற நாடகம்னு நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இது லீகலைஸ்ட் பிரைபரின்னு சொல்றேன். அதாவது ஒரு பலனை எதிர்பார்த்து அல்லது பலனை பெற்றுக்கொண்டு அதற்கு கையூட்டாகத்தான் இதை தர்றாங்க. நான் ரொம்ப நாளா சொல்லிட்டு இருக்கேன். இப்போ உச்சநீதிமன்றம் வந்து தகவல்களை எல்லாம் வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க. பாரத ஸ்டேட் வாங்கிக்கிட்ட இருக்க எல்லா தகவலும் வெளியே, யார் வந்து பத்திரங்களை வாங்கினாங்க, யாருக்கு கொடுத்தாங்கன்னு எல்லா தகவலும் தெரிய போகுது. இதன் மூலமாக பல உண்மைகள் வெளியே வரலாம்னு நீங்க நினைக்கிறீங்களா? இதெல்லாம் எப்ப தகவல்கள் வரணும்? மார்ச் 6ஆம் தேதி, மார்ச் 31ஆம் தேதின்னு கெடு வச்சிருக்காங்க. அரசு அல்லது பாரத ஸ்டேட் வங்கி இந்த கெடுவை நீட்டிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டார்கள்னு நான் நம்புறேன். ஆனா கேட்க மாட்டார்கள்னு உறுதி சொல்ல முடியாது. மார்ச் 6ஆம் தேதி சில தகவல்கள் வெளியில வரும். மார்ச் 31ஆம் தேதி தேர்தல் கமிஷனுடைய வலைத்தளத்தில் அந்த விவரங்கள்லாம் வெளியிடப்படும்னு தீர்ப்பு சொல்லுது. அது வந்த பிறகுதான் எந்த அளவுக்கு தகவல்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டு இருக்கின்றன தெரியும். அதுக்கெல்லாம் பொறுத்துக்கலாம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வரும் இல்ல, மார்ச்ல வரணும்னு எதிர்பார்க்கிறோம். உச்சநீதிமன்றத்துக்கு கட்டுப்பட்டு மார்ச்ல வெளியிடுவார்கள் என்று எதிர்பார்க்கிறேன். மார்ச்ல வரலனாலும் ஒரு மாசம் கழிச்சு 2 மாசம் கழிச்சு வரத்தானே செய்யும். இன்னும் சொல்றேன், இது தீர்ப்பு வராம இன்னொரு அரசு வந்துருந்துச்சுன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்று அரசு பதவிக்கு வந்திருந்ததுன்னா, உதாரணத்துக்கு காங்கிரஸ் கட்சி பதவிக்கு வந்திருந்ததுன்னா, நாங்களே இந்த சட்டத்தை ரத்து பண்ணி இந்த விவரங்களை எல்லாம் வெளியிட்டிருப்போம். உச்சநீதிமன்றத்தில் பெட்டிஷனர்ஸ் மனுதாரர்களாக இருந்ததுல ஒரு அரசியல் கட்சியும் இருந்தது, சிபிஎம். அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இந்த முறையில நன்கொடை வாங்க மாட்டோம்னு சொன்னாங்க. பிற கட்சிகள்லாம் வாங்கியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சியும் வாங்கியிருக்கு, திரிணாமுல் காங்கிரஸும் வாங்கியிருக்கு, திமுகவும் வாங்கியிருக்கு, இல்லைன்னு சொல்லலையே, எல்லா கட்சியும் வாங்கியிருக்காங்க. இப்போ இது திட்டம் சரியில்லை அப்படின்னா காங்கிரஸ் கட்சி ஏன் இந்த முறையை பயன்படுத்தினாங்க? வேற வழி, நீங்க வேறு வகையில பெரிய நிறுவனங்கள் சிறிய தொகையை கூட ஒரு கட்சிக்கு கொடுக்க முடியாது. ஒரே வழிதான், தேர்தல் பத்திரம் ஒண்ணுதான் வழி. நாங்க அரசியல் கட்சி, நாங்க அரசியல் களத்தில் இருக்கிறோம். அரசியல் கட்சிக்கு செலவுகள் இருக்குது, தேர்தல் செலவுகள் இருக்கு. இந்த வழியை நாங்க பின்பற்றாட்டி கையோடு ஏந்திக்கிட்டு தான் போகணும். 1 ரூபா கொடுங்க, 2 ரூபா கொடுங்கன்னு காசு கேட்டு தான் போகணும். எப்படி ஒரு அரசியல் கட்சி, செயல்படுகிற அரசியல் கட்சி, சில மாநிலங்கள்ல ஆட்சியில் இருக்கிற அரசியல் கட்சி எப்படி தேர்தலில் நிற்க முடியும்? நிராயுதபாணியாக தேர்தலில் நிற்க முடியுமா? அவங்களுக்கு 10 கையிலையும் 10 ஆயுதங்கள் இருக்கு, நாங்க நிராயுதபாணியாக நிற்க முடியுமா? இந்த திட்டம் இருக்கிற வரைக்கும் வேற வழி இல்லை. ஆகவேதான் எல்லா கட்சிகளும் தங்களுக்கு கிடைச்சதை பெற்றுக்கொண்டார்கள். ஆனா இந்த திட்டம் செல்லாது, இந்த திட்டம் தவறான திட்டம் என்பதை ஆரம்பத்திலிருந்தே தெளிவாக அழுத்தம் திருத்தமாக சொல்லி வந்தோம். அது மட்டுமல்ல, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த திட்டத்தை ரத்து செய்வோம் என்றும் சொல்லியிருந்தோம். சமீபத்தில் காங்கிரஸ் கட்சி வந்து நிதி திரட்டுறதுக்காக ஒரு புதிய திட்டம் ஒன்று அறிவிச்சிருந்தாங்க.
QR கோடு ஸ்கேன் பண்ணி யூபிஐ மூலமா நிதி கொடுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமா ஏதேனும் நிதி கணிசமா கிடைச்சிருக்கா? அதுல எந்த அளவுக்கு வெற்றி இருக்கு? எனக்கு விவரங்கள் தெரியாது. ஆனா கேள்விப்பட்ட வரைக்கும் சொற்ப தொகை கிடைச்சிருக்கு. அதுலயும் கட்சிக்காரர்கள் தான் கொடுத்திருக்காங்க. 138வது ஆண்டை குறிக்கும் வகையில 138 ரூபா அல்லது 1380 ரூபா அல்லது 13,800 ரூபா அல்லது 1,38,000 ரூபான்னு ஒரு கோரிக்கை வச்சாங்க. சொற்ப தொகை தான் கிடைச்சிருக்கு. இந்த திட்டம் வர்றதுக்கு முன்னாடி அரசியல் கட்சிகளுக்கு எந்த மாதிரியான வழிகள்ல நிதி கிடைச்சிக்கிட்டு இருந்தது? எந்த மாதிரியான வகைனா தனிநபர் தரலாம். தனிநபர் தரணும்னா கணக்கில் வரணும். அரசியல் கட்சியின் கணக்குலையும் வரணும், அவருடைய கணக்குலையும் வரணும். கருப்பு பணத்தை பத்தி பேசல. கருப்பு பணத்தை பத்தி கணக்கும் தெரியாது. அதனால அதை பத்தி பேசுறதுல அர்த்தம் இல்லை. நியாயமா கொடுக்கறதா இருந்தா அவங்க பணம் கொடுப்பாங்க, ரசீது கொடுப்போம். அதை தேர்தல் கமிஷனுக்கு வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்யணும். கார்பரேட்டுகள் கொடுக்கலாம், ஆனா அதுக்கு உச்ச வரம்பு இருந்தது. இவ்வளவுதான் லாபம் உள்ள லாபம் அடைந்த லாபம் ஈட்டிய கார்பரேட்டுகள் கொடுக்கலாம்னு வரம்பு இருந்தது. இதுல எந்த கம்பெனி வேணாலும் கொடுக்கலாம். ஷெல் கம்பெனி, போலி கம்பெனிகள் கூட கொடுக்கலாம். ஏன்னா பத்திரத்தை யார் வாங்குறாங்கன்னு யாருக்கும் தெரியாதுல்ல. ஆனா கம்பெனியோட KYC, உரிமையாளர் யாரு, முகவரி என்ன, அந்த விவரங்கள்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்களே. போலி கம்பெனிகளுக்கும் KYC இருக்குல்ல. அது கூட வியாபாரமே இருக்காது. போலி கம்பெனிகளுக்கும் ஒரு பேர் இருக்கும். ஆனா வங்கி கணக்கு திறக்கும் போது அவங்க கிட்ட பேன் கார்டு அந்த டீடைல் எல்லாம் வாங்குவாங்க இல்லையா? வாங்குவாங்க. ஒரு கணக்கு இருக்கும். அந்த கம்பெனிக்கு வியாபாரம் இருக்கணும், லாபம் இருக்கணும் இல்ல. சோ அப்போ ஒரு அரசியல் நிதி கொடுக்கறதுக்குன்னே இது ஒரு கம்பெனியை உருவாக்கி அந்த மாதிரியான வழியில உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நீங்க விதியை ஒருத்தர் போடுறாருன்னா அவரு மனிதன் தானே. இன்னொரு மனிதன் அந்த விதியை எப்படி மீறுறதுன்னு கண்டுபிடிக்கலாம்ல. அதனால இதுல வெளிப்படையான தன்மை இல்லாவிட்டால் எந்த திட்டமும் சந்தேகத்துக்குரிய திட்டம் தான். அதை நான் இதுக்கு மட்டும் சொல்லல, எல்லா திட்டங்களுக்கும் சொல்றேன். வெளிப்படைத்தன்மை வேணும். வெளிப்படைத்தன்மை 4 பேருக்கு விவரம் தெரியணும். இப்ப PM கேர்ஸ்னு ஒரு நிதி வச்சிருக்காங்க. அதுக்கு வெளிப்படைத்தன்மை கிடையாது. அது சட்டத்துக்கு புறம்பானதுன்னு ஒரு வழக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு ஜனநாயக நாட்டில் எதற்காக வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு திட்டத்தை அறிமுகம் செய்து அதுல என்ன பணம் வசூலிச்சிருக்காங்க பாருங்க. அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ்னு ஒரு அமைப்பு இருக்கு. அவங்க கணக்கு வந்திருக்காங்க. இந்த 5 ஆண்டுகளில் மொத்த அரசியல் கட்சிகளுக்கு 3,894 கோடி ரூபாய், இதுல 3,299 கோடி ரூபாய், 85 லட்சம், அப்படின்னா 3,300 கோடி ரூபாய் ஒரு கட்சிக்கு போயிருக்கு. அது என் கட்சி அல்ல. என் கட்சி அல்ல. எந்த கட்சிக்கு அதிக தொகை போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. அது திரிணாமுல் காங்கிரஸ் அல்ல. யாருன்னு நீங்களே முடிவு எடுத்துக்கங்க. 3,895 கோடியில 3,300 கோடி ஒரு கட்சிக்கு போயிருக்கு. சரி, நீதிபதி ஒரு பட்டியலை வெளியிட்டிருக்கிறார். நீதிபதி வெளியிட்ட பட்டியல்ல உதாரணத்துக்கு 2022-23 இந்த முடிஞ்ச வருஷத்தை எடுத்துக்கங்க. அதுல காங்கிரஸ் கட்சிக்கு கிடைச்சது 171 கோடி ரூபாய். திரிணாமுல் காங்கிரசுக்கு கிடைச்சது 325 கோடி ரூபாய். ஆக ரெண்டையும் சேர்த்தா ஒரு 500 கோடி ரூபாய். இந்த 500 கோடி ரூபாயை தாண்டி ஒரு கட்சி 1,295 கோடி ரூபாய் பெற்றிருக்கு. அது எந்த கட்சின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இது போன்ற ஒரு திட்டத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் பணம் சேரும். ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இவ்வளவு பெரும்பணம் சேரும் போது சமவெளி எங்கே இருக்கு? தேர்தல் களம் எப்படி சமவெளியாக இருக்க முடியும்? லெவல் பிளேயிங் ஃபீல்டுன்னு சொல்றாங்க. இது சமவெளியே கிடையாது.
ஆனா இப்போ நீங்களே சொல்றீங்க இதை தவிர வேற வழியே இல்லாம இருந்தது, இந்த வழியில தான் பணம் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் வந்துட்டு இருந்ததுன்னு. இந்த திட்டம் வந்த பிறகு இந்த திட்டத்துல இப்போ இந்த திட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. இனிமே அரசியல் கட்சிகளுக்கு எப்படி நன்கொடை அளிக்கப்படும்? இல்லையே, கார்பரேட்டுகள் ட்ரஸ்ட் கொடுக்கறாங்கல்ல. இதுக்கு முன்னாடியே டாடா ட்ரஸ்ட் கொடுத்தது, மற்ற ட்ரஸ்டுகள் கொடுக்கறாங்க. அவங்க செக் மூலமாக ஒரு கட்சிக்கு ஒரு தொகையை கொடுப்பாங்க. அதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது லாபம் ஈட்டக்கூடிய கார்பரேட்டாக இருந்து அந்த அறக்கட்டளை கணக்குகள்லாம் ஒழுங்கா இருந்து அதுலேருந்து கொடுக்கலாம். கொடுக்கப்படாதுன்னு நான் சொல்லலை, கொடுக்கலாம். ஆனால் ஒரு திறந்த தன்மை இருக்கும். அந்த ட்ரஸ்டே அறிவிக்கும் வருஷ கடைசியில் எங்களுடைய வரவு செலவு கணக்குப்படி இந்த கட்சிகளுக்கு இவ்வளவு கொடுத்துருக்கோம். இப்போ அது கிடையாதே, வரவு செலவு கணக்கிலேயே வராதே அது. இன்னொரு பக்கம் தேர்தல் ஆணையத்துக்கு இவங்க எவ்வளவு வருமானம் வந்திருக்குன்றத கணக்கு, எவ்வளவு நன்கொடை வந்திருக்குன்றத ஒவ்வொரு கட்சியும் கொடுக்கணும் இல்லையா? வருஷம் தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கணுமே. நான் யார் கொடுத்தாங்கன்னு கொடுக்க வேண்டாம்ல, தேர்தல் பத்திரத்திலிருந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது வெளிப்படைத்தன்மை இல்லாம, வெளிப்படைத்தன்மை கிடையாது. அதுதானே இந்த பிரச்சனையே, டிரான்ஸ்பேரன்சி. அதுதானே இந்த பிரச்சனைக்கே காரணம். வெளிப்படைத்தன்மை கிடையாது, ஒளிவு மறைவு நிறைய இருக்கு. நாங்க கேட்ட கேள்வி, ஒளிவு மறைவு எதுக்கு இருக்குதுல? நீங்க வேட்பாளர் நிறுத்துறீங்க, ரகசியமாகவா அவருக்கு ஒரு புனைப்பெயரா வச்சு நிறுத்துறீங்க? பெயரை சொல்லி, அவரு பூர்வீகத்தை சொல்லி, அவர் எந்த ஊரை சார்ந்தவர் எல்லாத்தையும் சொல்லித்தானே வெளிப்படையாக ஒரு வேட்பாளர் நிறுத்துறீங்க. அதே மாதிரி வெளிப்படைத்தன்மை இல்லாததுதானே மிகப்பெரிய குறை. இப்ப இதோட நீட்சியா மோடி அரசோட பொருளாதார கொள்கைகள், இந்த ஒரு திட்டம், இதெல்லாம் ஒரு ஏதோ ஒரு வகையில ஒன்றோடு ஒன்று தொடர்பு இருக்கு அப்படின்னு தான் எதிர்கட்சிகள் கருதுதா? அப்படித்தான் கருதுறோம். அதாவது இந்த அரசுல பல பேருக்கு பல பலன்கள் கிடைச்சிருக்கு. எல்லா அரசுகளையும் ஒருத்தருக்கு அனுமதி கிடைச்சதுன்னா, அல்லது ஒரு லைசன்ஸ் கிடைச்சதுன்னா, ஒரு தொழில் தொடங்குவதற்கான அனுமதி கிடைச்சதுன்னா அது பலன். நான் அதை தப்பு சொல்லலை. ஆனால் அந்த பலன் என்பது பிரதிபலன் இல்லாத, பிரதிபலன் எதிர்பார்க்காத பலனாக இருக்கணும். குவிட் ப்ரோ கோ, நீ இதைத்தா நான் இதை தர்றேன்னு பேரம் பேசியிருக்கப்படாது. இந்த தேர்தல் பத்திரம் அதற்கு ஒரு கவசத்தை தருகிறது. நீ குடு, எனக்கு எவ்வளவு கொடுக்குறேன்னு தெரிய வேண்டாம், யாருக்கும் யார் கொடுக்குறான்னு தெரிய வேண்டாம், யாருக்கு கொடுக்குறேன்னு தெரிய வேண்டாம். நான் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சொல்லலை, பொதுவாக சொல்றேன். ஆனா எனக்கு குடு அப்படின்னு சொன்னாலே ஏதோ பலனை எதிர்பார்த்து தான் கொடுக்குறாங்க, ஏதோ பலனை கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையில தான் கொடுக்கறாங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? ஏற்கனவே ராகுல் காந்தி சில கார்ப்பரேட் நிறுவனங்களை குறிப்பிட்டு ரொம்ப அரசுக்கு நெருக்கமா இருக்காங்க, சாதாரண பொதுமக்களுக்காக பணி செய்யறதை விட்டுட்டு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக தான் இந்த அரசு கொள்கைகள் எல்லாம் உருவாக்குது அப்படின்லாம் குற்றம் சாட்டியிருந்தாரு. இப்போ வந்த தீர்ப்பு, அவருடைய கருத்து, இது ரெண்டையும் ஒன்னா சேர்த்து எப்படி பார்க்க முடியும்? அதை நான் ஒன்னா சேர்க்கறதுக்கு எனக்கு தகவல்கள் கிடையாது, தரவுகள் கிடையாது. நான் ஒன்னா சேர்க்கல, அது வேற விஷயம். அது என்ன விஷயம்னா, ஒரு சில முதலாளிகளுக்கு ஆதரவாக அரசு செயல்படுகிறது, ஒரு சில முதலாளிகளுக்கு எதிராக அரசு செயல்படுகிறதுன்னு பரவலா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதையும் இதையும் தொடர்புபடுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேர்தல் பத்திரம் என்பதே பிழையான ஒரு திட்டம். அது மாதிரி நிறைய பிழைகளை இந்த அரசு செய்திருக்கு. பணமதிப்பு இழப்பு மிகப்பெரிய பிழை, ஜிஎஸ்டி சட்டங்கள் மிகப்பெரிய பிழை, குடியுரிமை சட்ட திருத்தம் மிகப்பெரிய பிழை, விவசாயிகளை இவர்கள் நடத்துவது மிகப்பெரிய பிழை. ஏற்கனவே 3 சட்டம் கொண்டாந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்ப மறுபடியும் பாருங்க, விவசாயிகள் மீது கண்ணீர் புகை, தடியடி, உள்ள நுழைய விட மாட்டேன். மணிப்பூர்ல 2ஆக பிளந்து இருக்கிறது மணிப்பூர். அது மிகப்பெரிய தவறு. ஆக தவறுன்னு சொல்லிட்டு போனா நிறைய சொல்லிட்டு போலாம். ஆனால் இந்த தவறை உச்ச நீதிமன்றம் என்று அம்பலப்படுத்தி இருக்கிறது. அதான் முக்கியம்.
தேர்தல் பத்திரங்கள் குறித்து உங்களுடைய பல்வேறு கருத்துக்களை புதிய தலைமுறையுடன் பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு சிறப்பு நேர்காணல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. வணக்கம்.